மீன ராசியோட பெஸ்ட் திங் இருக்கிறதுலே மீன ராசிக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்கள மாதிரி எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற பர்சன்ஸ் வந்து இருக்கிற ராசியிலே 11 ராசியை விட மீன ராசி தான் உணர்ச்சி பொங்க, உணர்ச்சி பெருக, எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த டீப்பான இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கள்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லவ் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி வந்து அவ்வளோ லவ் கொட்டுவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே உணர்ச்சி பூர்வமாக பண்ணுறது இருக்கும் ஆகட்டும். ஸோ இவங்களோட பெஸ்ட் திங்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கலை மீது ஆர்வம், கலை இவங்ககிட்ட பை பான் நேச்சராகவே கலை சார்ந்து, ரைட்டிங் சார்ந்து, ஓவியம் சார்ந்து, எந்தெந்த கலைகள்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயும் இவங்களோட பை பான் நேச்சராகவே இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது. இந்த ஆக்டிவாக ராசினை விட இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்க ஆர்வம் வந்து பை பர்த் நேச்சுரலாகவே இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மீனராசியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக், ஆர்ட்டு, ரைட்டிங்கு, சினிமா, டைரக்ஷன் இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அலாதி பிரியம் நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெஸ்ட். ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஆர்ட் ஃபார்முக்கும் வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகணும். அந்த எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறது வந்து உணர்ச்சிகளை வந்து கனெக்ட் பண்ணி இவங்க எடுக்கிற அந்த விஷயங்கள், இவங்க பண்ணுற விஷயங்கள் ஆர்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் உணர்வுபூர்வமாக எல்லா விஷயத்துலையும் உணர்வுபூர்வமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் சரி, ப்ளஸ் ஒருத்தர் லவ்வில் இருந்தீங்கனாலும் சரி, ஒரு அம்மா கூடனாலும் சரி, எந்த உறவுகளையும் எமோஷ்னலி ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா. அது வந்து இருக்கிறதுலே யாருக்கு வந்து ரொம்ப 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 அதிகம்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசிக்கு தான். இது நீங்கள் பர்சனலாகவே சர்ச் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு மீனராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ நீங்கள் மீனராசி அப்படின்னா உணர்ச்சி பூர்வமானவர்கள், உணர்ச்சிகளோட ரொம்ப ஒன்றி போகக்கூடியவங்க. ஸோ நான் ஒவ்வொரு ராசியோட பெஸ்ட் திங் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மீன ராசியோட பெஸ்ட் திங் என்னென்னு பார்த்துருப்பீங்க. உங்கள் லைஃப்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்டக்கப், ஒரு இந்த முடிவு எடுத்தால் நல்லாயிருக்குமா, அந்த முடிவு எடுத்தோமா உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, குழம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு குட் டைமு. ஸோ ஜோதிடத்தில் பரிகாரமோ தந்திரமோ மந்திரமோ எதுவும் இல்லை. எது மூலியமாகவும் எதையும் நம்ம லைஃப்பை மாற்ற முடியாது. எவ்ரி திங் இஸ் ப்ரீ டிஃபைன்ட்.